அது ஒரு மழைக்கால இரவு. குமரன் தனது வேலைக்காக கிராமத்திலிருந்து திருச்சிக்கு காரில் பயணம் செய்து கொண்டிருந்தான். ரோடு வழியில் திடீரென்று ஒரு பெண் மழையில் நனைந்து நின்றாள். அவள் வெள்ளை உடை, நீண்ட முடி, இருட்டில் பிரகாசிக்கும் கண்கள். குமரனுக்கு இரக்கம் வந்தது. காரை நிறுத்தி எங்கே போகணும் என்று கேட்டான். அவள் மெதுவாக மூலையிலுள்ள பாலம் கடக்கணும் என்றாள். அவன் அவளை ஏற்றி கொண்டான். கார் நகரும் போதெல்லாம் அவள் அமைதியாக இருந்தாள். ஆனால் குமரன் பின் மிரரில் அவளை பார்த்தபோது அவள் தலையை வெளியே திருப்பி ஏதோ ஒருவரிடம் சைகை காட்டுவதைப் போல இருந்தது. அவன் மனதில் சிறிது பயம். பாலத்தை அடைந்ததும் அவள் இங்கேயே நிறுத்துங்க என்றாள். குமரன் காரை நிறுத்தி திரும்பி பார்த்தான். சீட்டில் யாரும் இல்லை. கதவு திறக்கப்பட்ட சத்தமும் இல்லை. மழையில் பாதங்களின் சுவடுகளும் இல்லை. அவன் கால் நடுக்கத்துடன் காரை ஸ்டார்ட் செய்தான். ஆனால் காரை எடுத்து கிளம்பும் போதே பாலத்தின் ஓரத்தில் ஒரு சிலை அவனது பார்வைக்கு வந்தது. அதே பெண்ணின் முகம். கீழே இப்படி எழுதியிருந்தது: இங்கே 1998 ஒரு பெண் மர்மமாக விழுந்து இறந்தாள். அவன் இதய துடிப்பு வேகமாயிற்று. வீட்டுக்கு வந்து சுவாசம் சரியாகவில்லை. அவன் காரில் இருந்த ஜாக்கெட்டை எடுக்க முயன்ற போது சீட்டில் நனைந்த தலைமுடி சில துளிகள் இன்னும் இருந்தன. மறுநாள் காலை அவன் காரை சர்வீஸ் சென்டருக்கு எடுத்து சென்றான். மெக்கானிக் காரின் பின்புறம் திறந்தபோது பயந்து போனான். பூட்டப்பட்ட டிக்கியில் ஒரு வெள்ளை சால்வை, இரத்தக்கரைகள் மற்றும் ஒரு பழைய பஸ் டிக்கெட். அந்த டிக்கெட்டில் எழுதியிருந்தது: திருச்சி டு பாலம், 24 அக்டோபர் 1998. அதுதான் அவன் நேற்று பயணித்த தேதியும் இடமும். அவன் அதிர்ச்சியில் நின்றபடியே இருந்தான். அவன் மனதில் ஒரு கேள்வி மட்டும் ஒலித்தது: நேற்று நான் உதவியது உயிருள்ள ஒருத்திக்கா அல்லது தன் மரணத்தை நினைவூட்டி கொண்டிருந்த ஒரு நிகழ்வுக்கா என்று. இது மாதிரி சுவாரஸ்யமான கதைகளை நீங்கள் தொடர்ந்து கேட்க விரும்பினால் நமது ஸ்டோரி ஆன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள். மறுபடியும் ஸ்டோரி அப்லோட் செய்யும் நேரம் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இது மாதிரி அமானுஷ்யமான சம்பவங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏதேனும் நடந்திருந்தால் அதை கமெண்ட்ஸில் சொல்லவும். நன்றி.